இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெருமை மிக்க இதயத்தின் 10 மறைமுகமான அறிகுறிகள், 10 hidden signs of prideful heart. நம்ம இதயத்துல பெருமை வந்துச்சுன்னா அது நமக்கே தெரியாதுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்க. பெருமை ஏன் ரொம்ப கொடூரமான விஷயம்னாக்கா, தேவன் பெருமை உள்ளவருக்கு என்ன பண்றாருனாக்க எதிர்த்து நிக்கிறார். அதனாலதான் பெருமை ரொம்ப ரொம்ப நம்ம லைஃப்ல இருந்து எடுத்து போட வேண்டிய விஷயங்க. யாருக்கிட்டயும் இருக்கக்கூடாத ஒரு விஷயம். அது நமக்கே தெரியறதில்ல. மத்தவங்க அத கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னா கூட நம்மளால இம்மீடியட்டா அத ஏத்துக்க முடியாதுங்க. ஏன்ட்ட அந்த மாரி எல்லாம் இல்லன்ட்டு தான் நமக்கு தோணும் இல்லையா? சோ அதனால நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்க. பெருமைக்குரிய அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு 10 விஷயங்கள இந்த ஒரு காணொளியில சுருக்கமா நம்ம பார்க்கலாம். முதலாவது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, யாராவது நம்மள திருத்தணும்னு முயற்சி செய்யும்போது நம்மளால ஏத்துக்க முடியாதுங்க. பிரதர் நீங்க இந்த விஷயத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இம்மீடியட்டா என்னங்க ஏத்துக்க முடியாது. இவர் எப்படி நமக்கு சொல்லலான்ற தாட் வந்துருங்க. இல்லைங்களா? இது கூட பெருமையின் ஒரு அடையாளம் தாங்க. இதே நம்ம கிட்ட தாழ்மை இருந்துச்சுன்னா, "அப்படியா பிரதர், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்" அப்படின்ற தாட் வரும். இல்லனாக்கா, அதுல இருக்கிற நியாயத்த நம்ம சொல்லுவோங்க. எந்த பாயிண்ட்டும் இல்லனாக்கா, நம்ம ஏத்துக்குன்னு தான் ஆகணும். இல்லீங்களா? அதுல இருக்கிற மிஸ்டேக். சோ இது ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. தேவனுடைய பிள்ளைகள்ட்ட இருக்க வேண்டிய முக்கியமான குணம் இதுங்க. Proverbs chapter 12:15 நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மதிகெட்டவன் தன் வழி செம்மையானது என்று நினைக்கிறான். ஞானியோ ஆலோசனை கேட்கின்றான். பாத்தீங்களா? ஆலோசனைய நம்ம கேட்கும்போது ஞானி ஆயிடுறோங்க சகோதர சகோதரி. சில விஷயங்கள கூர்ந்து கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில. இந்த அறிகுறிகள் இருக்குதா? ஏன்னா இது எல்லாமே பெருமையின் அறிகுறி. முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம பதில ரெடியா வச்சுன்னு இருக்கக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லும்போது ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்கணும். என்ன சொல்றாங்க? எதுக்காக சொல்றாங்க? அப்படின்ட்டு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லணுங்க. ஆல்ரெடி ஒரு ஆன்ஸர வச்சுன்னு இருக்கக்கூடாதுங்க மைண்ட்ல. என்ன சொன்னாலும் இதுதான் நம்மளோட ஆன்ஸர்ன்ட்டு. அது பெருமையின் அறிகுறி. 2வது யாராவது ஃபீட்பேக் குடுத்தா, பிரதர் இந்த மாரி விஷயத்த நீ இப்படி பண்ணா நல்லா இருக்கும். இது கரெக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா, அத நம்மள புடிக்கல, அதனால தான் சொல்றாங்கன்னு எடுத்துக்கூடாதுங்க. நம்மளோட பெட்டர்மென்ட்க்காக தான் அத சொல்றாங்கன்ட்டு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கணுங்க. இல்லைங்களா? நம்ம தவறா எடுத்துக்கணும்னாக்கா, பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்கள நம்ப தப்பா புரிஞ்சுக்கினே இருக்கக்கூடாதுங்க. இல்லைங்களா? அவங்க நம்மள தப்பா புரிஞ்சுன்னுருக்காங்க. அதனால தான் எப்பவுமே நம்மள பத்தி தப்பா பேசுறாங்க, இல்ல கரெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்கன்ட்டு நெனச்சுக்க கூடாதுங்க. நம்ம நல்லதுக்காக தான் சொல்றாங்க. பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கணுங்க. இல்லைங்களா? சோ, ஆவிக்குரிய விஷயத்துல வளர முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? மத்தவங்க சொல்ற பேச்ச நம்ம கேட்கலன்னு வச்சுக்கங்களேன், நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாதவே போயிடுங்க. பெருமையும் அந்த மாரி தாங்க. நெறைய பேருக்கு நீ பெருமை காட்டுறேன்னு சொன்னா ஏத்துக்க முடியாது. இல்லைங்களா? ஈகோ டச் ஆயிடுங்க. ஈகோன்றது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகள்ட்ட. சோ, ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளர்ச்சி அடையணும்னாக்கா, மத்தவங்க சொல்ற விஷயத்த நான் தெளிவா கேட்கணுங்க. இல்லைங்களா? அந்த டீச்சபிள்னஸ் இருக்கும். அப்பதான் கரெக்ட் பண்ணிக்க முடியும் நெறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா? உசியா அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தாரு. ஆசாரியர்கள் சொன்ன அந்த பேச்ச கேட்கலங்க. பலி யார் செலுத்தணும்? பிரீஸ்ட்டுங்க தான் செலுத்தணும். மாறாக இவர் போய் செலுத்துறாருங்க. அதுக்கேற்ற தண்டனையும் தேவன் அவருக்கு குடுத்தாரு. பாத்தீங்களா? அட்வைஸ் கேட்காம. பெருமை இருந்ததுனால, அவரோட லைஃப்ல இந்த மாரி விஷயத்த அவர் அனுபவிக்க வேண்டியதா ஆயிப்போச்சுங்க சகோதர சகோதரி. இதே தான் நம்ம லைஃப்லயுங்க சகோதர சகோதரி. 2வது அறிகுறி என்னன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கைய இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தவறான விஷயங்க. இது எதனால வருதுனாக்கா, பெரியமையினால வருதுங்க. இது யாரா வேணா இருக்கலாம். ஃப்ரெண்டா இருக்கலாம், கிளாஸ்மேட்டா இருக்கலாம், ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு கொலீகா இருக்கலாம், ஆவிக்குரிய சகோதர சகோதரியா இருக்கலாம். தேவன் அதற்காக நம்மள அழைக்கலங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இத பத்தி பார்க்கலாம். கலேஷியன்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 4ல ஒருவனும் தன் தன் கிரியையை சோதிக்க பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும்போது அவன் மேன்மை பாராட்ட இடம் உண்டாகும். பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய கிரியைய ஃபர்ஸ்ட் சோதித்து பார்க்கணுங்க. சரிங்களா? மத்தவங்களோட கிரியை சோதித்து பார்த்து, நான் அவங்கள விட பெட்டரா இருக்கேன். அதற்காக தேவன் அழைக்கலங்க சகோதர சகோதரி. அவர் லைஃப் இஸ் நாட் லைக் தட். வி ஷுட் நாட் கம்பேர் அவர் லைஃப். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. இப்ப இருக்கிற சொசைட்டில நெறைய ஜனங்க இதுதான் பண்றாங்க. அவங்க ஆப்பிள் ஃபோன் வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ப ஏன் வாங்கக்கூடாது? நம்ப ஏன் அவங்கள மாரி வீடு கட்டக்கூடாது? நம்ப ஏன் அந்த மாரி கார் வாங்கக்கூடாது? அவங்களுக்கு தேவையான்றத பார்க்கறது இல்லங்க. மத்தவங்கள கம்பேர் பண்ணின்னு போயிட்டு இருக்கிறாங்க. அது கரெக்ட்டே இல்லங்க. இல்லீங்களா? மத்தவங்க சக்சஸ்ஃபுல்லா இருந்தா, இவங்க லைஃப்ப கம்பேர் பண்ணிட்டு, என்னால ஏன் ஆக முடியல அப்டின்ட்டு, அது ஒரு த்ரெட்டனா பாக்குறாருங்க. எச்சரிக்கையா பாக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறுங்க. இல்லைங்களா? அத மெஷர் பண்ணி பாக்குறாருங்க பெர்ஃபார்மன்ஸா. நான் அவங்கள மாரி இருக்க முடியலையே! அப்டின்னு சொல்லிட்டு.
அப்புறம் செலிப்ரேட் பண்றது கூட செலக்டிவா இல்லைங்களா? அவங்களுக்கு பிடிச்சவங்க நல்லா வந்தாக்கா, அத வந்து அப்ரிஷியேட் பண்றது. அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேல வந்துட்டா, அத பார்த்தா வந்து வயித்தெரிச்சல் ஆவுறதுங்க. இது எல்லாமே வந்து பெருமையின் அறிகுறி தாங்க சகோதர சகோதரி. இது எதுவுமே வந்து நம்பல இருக்கவே கூடாதுங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா, லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்றாரு இல்லைங்களா? கெட்ட குமாரனின் கதை. அதுல வந்து கெட்ட குமாரன் திருப்பி அப்பாவ தேடி வரும்பொழுது, அந்த அப்பா ஏத்துக்கிறாருங்க. மனதுருக்கத்தோட வந்து அவர வரவேற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறாருங்க. ஆனா பெரியவனால ஏத்துக்கொள்ளவே முடியலங்க. அந்த மூத்த பையன் வந்து பொறாம வந்துருதுங்க. நான் உங்க கூடவே இருந்தேன். எந்த தவறுமே செய்யல. ஒரு கெட்ட பையன் இப்ப உங்ககிட்ட வந்தா, இத நீங்க இவ்ளோ சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாசிட்டிவான ஆட்டிட்யூட் அவர்கிட்ட இருந்திருந்தா, அப்பாவோட சந்தோஷத்துல அவரும் வந்து கலந்து கொண்டு இருப்பாருங்க. என் தம்பி தவறான வழியில போயிட்டான். ஆனா இப்போ நல்லவனா திரும்பி வந்திருக்கான். இதுல நானும் சந்தோஷப்படணுன்ட்டு அப்பாவோட சந்தோஷத்துல அவரும் களி கூர்ந்திருப்பார். ஆனா பெருமை இருந்ததுனால இத வந்து அவரால ஏற்றுக்கொள்ள முடியலங்க. 3வது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மத்தவங்க வந்து நம்மள ரெகக்னைஸ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அதற்காகவே வாழ்வதுங்க. இல்லைங்களா? விசுவாசத்த வந்து ஓரமா எடுத்து வச்சிருது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி கவலை இல்ல. என்ன கவலைனாக்கா, எவ்வளோ பேர் என்ன வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க? எவ்வளோ பேர் வந்து எனக்கு அங்கீகாரம் குடுக்குறாங்க? லைம் லைட்ல இருக்கிறேனா? இந்த தாட் வந்து வந்துருதுங்க. இது வந்து பெருமையின் அறிகுறி. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 6 வெர்ஸ் 1ல மனுஷர் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாத்தீங்களா? மத்தவங்க வந்து பார்க்கணும்னு நல்ல காரியங்களை செய்யாத, அதனால பிதாவினிடத்தில் உனக்கு எந்த பலனும் வராதுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. சில அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையிலயும் வரலாங்க. எப்படிப்பட்டதுனாக்கா, இந்த ஊழியம் பண்றது, சர்வீஸ் பண்றது எல்லாமே வந்து வெறுமையா தெரியும். எப்ப தெரியுங்களா? யாருமே அப்ரிஷியேட் பண்ணாதபோது, நான் ஏன் பண்ணணும்? எனக்கு எந்த ரெகக்னிஷனும் இல்லையே! அதெல்லாம் பெருமையின் அறிகுறிங்க. இல்லைங்களா? எல்லாரும் பார்க்கணும்னு பண்ற அந்த கீழ்ப்படிதல் தேவனுக்கு உகந்ததே அல்லங்க. இல்லைங்களா? யாரும் நோட்டீஸ் பண்ணலனாக்கா, நம்மளுக்கு என்ன ஃபீல் வருதுனாக்கா, என்ன யாருமே நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த எண்ணம் வந்துரும். இதெல்லாமே வந்து பெருமையின் அறிகுறி. நம்ம இதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் இதயத்த தான் பார்க்கின்றார். சர்வீஸ் எல்லாம் செகண்டுங்க. நம்ம பெரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம். ஆனா ஃபர்ஸ்ட் தேவன் எத பார்க்கிறாருங்க? இதயத்த பார்க்கிறார். எந்த இதயத்துல நம்ம செய்றோம் அப்படின்ட்டு. இப்ப சவுல் ராஜா இருந்தாரு. இல்லைங்களா? அவரு எதுக்கு ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டாருனாக்கா, அவருக்கு கன மகிமை வருதா அப்படின்ட்டு தாங்க. தேவனுக்கு கீழ்ப்படிறது செகண்டரி ஆயிடுச்சுங்க அவரோட லைஃப்ல. ஸ்டார்ட்டிங்ல வந்து தேவனுக்கு உண்மையா கீழ்ப்படிந்தார். போக போக என்ன ஆகுதுனாக்கா, பெருமை எட்டி பாக்குதுங்க அவரோட லைஃப்ல. ஜனங்க எப்படி பார்க்கறாங்கன்றத தான் ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுட்டாருங்க. தேவன் எப்படி பார்க்கிறாரு அப்படின்றத செகண்ட்ல வச்சுட்டாருங்க. இதனால ராஜ்யத்தை வந்து என்னங்க இழந்துட்டாருங்க. 4வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, தவறு செய்தால் அதை ஏற்றுக்கொள்ற மனசே இருக்காதுங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருமை இருக்கிறவங்கள்ட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தப்புக்கு நியாயத்த கற்பிக்குவாங்க. இதனால தான் ஆச்சுன்ட்டு. 2வது வந்து அந்த தப்ப வந்து வேற ஒருத்தர் தலையில வந்து போட்டுருவாருங்க. ஒரு காலமும் அவங்க வந்து என்னால தான் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அறிக்கையிட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? மத்தவங்க முன்னாடி அவங்களோட ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்றதுனால. இது நெறைய பேர்ட்ட இருக்குதுங்க. நம்மகிட்டயும் இருக்கலாம். சோ, இதுல நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் ஜேம்ஸ் சாப்டர் 5:16ல என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு பாத்தீங்களா? உங்களுக்கு குற்றம் இருந்துச்சுனாக்கா, என்னங்க அறிக்கையிடணும் அப்படின்றாருங்க. நம்மளுடைய அந்த ரெப்புடேஷன நம்ம பாதுகாத்து என்ன பண்ணிட போறோங்க? அந்த ரெப்புடேஷனால நம்ம நித்திய ஜீவனுக்கு போ முடியாது. தேவனுக்கும் நமக்கும் என்ன மாரி ஒரு உறவு இருக்குது? தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய குணம் எப்படி இருக்குது? அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்துல நம்ம சம்பாதிச்ச பேர் போனா பரவால்ல. இல்லைங்களா? தேவனுக்குள்ள நம்மளுக்கு எப்படி இருக்குது கேரக்டர்? அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைங்களா? சில பேர் தவறு பண்ணிடுவாருங்க. ஆனா சாரியே கேட்க மாட்டானுங்க. அப்பாலஜிஸ் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட கௌரவம் போயிடும் அப்படின்ட்டு. இதுவும் பெருமையின் ஒரு அடையாளம். இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்ஸ விட அவங்க எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்கனாக்கா, அவங்களுடைய கௌரவத்துக்கு. இதுவும் பெருமையின் அடையாளம். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாதுங்க. ஃபாரோ ராஜா என்ன பண்றாருங்க, மறுபடியும் மறுபடியும் இதயத்த கடினப்படுத்திட்டே இருந்தாருங்க. தேவன் வந்து வார்னிங் குடுத்துட்டே இருந்தாரு. ஆனாலும் இவர் வந்து மாறலங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஆவிக்குரிய விஷயத்துல மத்தவங்கள விட மேன்மையா இருக்கிறேன். நான் ரொம்ப சுப்ரீமா இருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல வரலாம். எப்படின்னாக்கா, இப்ப தேவன் நம்மளுக்கு வேதத்துல இருந்து நிறைய ஞானத்த குடுக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். எதற்காக குடுக்குறாரு? நம்ம மாறணும். இந்த சத்தியத்த 4 பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் குடுக்குறாரு இல்லைங்களா? அதுக்கு மாறாக நம்ம வந்து மத்தவங்கள கீழா பார்க்கக் கூடாதுங்க. இப்ப விக்கிர ஆராதனை பண்றாங்க. அவங்கள பார்த்துட்டு பாருங்க பேய்ங்கள கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு,
அவங்கள நம்ம கீழா பார்க்கணுன்ற எண்ணத்துல தேவன் இது கொடுக்கலங்க. நம்ம நல்லவங்க அப்படின்றதுக்காக தேவன் இந்த சத்தியத்தின் வெளிப்பாடு வந்து கொடுக்கல. எதற்காக கொடுத்தார்? நம்ம மாறணுன்றதுக்காக. சரிங்களா? இப்ப பேர் சபையில இருக்கிறவங்களே எவ்வளவு பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க. நம்மளோட கேரக்டர்ல பெட்டரா இருக்கிறவங்க சத்தியமா இருக்கிறாங்க. இல்லன்ட்டு நம்மளால சொல்லவே முடியாதுங்க. பெருமை பாராட்டுறதுக்காக தேவன் இத குடுக்கலங்க. எப்போதுமே மத்தவங்கள நம்ம வந்து கீழா பார்க்கக்கூடாது. அப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம கீழ உயிரோன்னு அர்த்தம். இல்லைங்களா? அவங்களுக்கு தெரியலையே, அறியாமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நினைச்சு என்ன பண்ணோங்க? துக்கத்தா பண்ணோமே தவிர, நான் வந்து அவங்களோட பெட்டர்ப்பா. நான் இவங்கள விட பெட்டரு அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப ரொம்ப தவறு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 கொரிந்தியர் சாப்டர் 8 வெர்ஸ் 1ல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட வேலை குறித்து சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் அறிவு உண்டென்று அறிந்திருக்கின்றோம். அறிவு இருமாப்பை உண்டாக்கும். தெளிவா பவுல் சொல்றாருங்க. அந்த அறிவு என்ன பண்ணாங்க? இருமாப்பை உண்டாக்கும். இந்த இருமாப்பு வர்றதுனாலதான் பெருமை அதிகமாகுதுங்க நம்ம லைஃப்ல. எப்படி இருக்கணும்னாக்கா, ஞானம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம லைஃப்ல மனத்தாழ்மை வந்து அதிகரிக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஞானங்க சகோதர சகோதரி. இருமாப்பு வரவே கூடாது. சில அறிகுறிகள் நம்ம லைஃப்ல வரலாங்க. எப்படின்னாக்கா, நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களை எப்போதுமே வந்து குற்றம் சாட்டிட்டே இருக்கிறது. இது முக்கியமான அடையாளம் இல்லைங்களா? மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணும்போது காம்படிஷன் மாதிரி பண்றதுங்க. நான் கரெக்டா இருக்கிறத ப்ரூவ் பண்றேன் பாரு, நீங்க தப்பா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் சாட்டிட்டே இருக்குது. அப்படி இல்லைங்க. சத்தியத்தை எப்படி சொல்லி இருக்கிறாருங்க? மனத்தாழ்மையுடன் அன்புடன் சத்தியத்தை மத்தவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர, இருமாப்பா எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அகந்தையோட மத்தவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாதுங்க. இல்லைங்களா? நம்ம கிட்ட இருக்கிற மனதுருக்கம் கம்மியாக கூடாது. இல்லைங்களா? இப்ப நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம். சத்தியத்துல இல்லாதவங்க வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு சத்தியம் தெரியல. அதனால தான் அழியறாங்க அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரித்தது எல்லாருக்காகவும், அவங்களுக்கும் ரட்சிப்பின் திட்டம் தேவன் வந்து வைத்திருக்கிறார். யாரையும் வந்து சிறுமியா நம்ம வந்து பார்க்க கூடாதுங்க. அப்படின்னு பார்த்தாக்கா, சத்தியம் தெரியாதவங்களும் ஏழோ மேலுன்னு சொல்லாங்க. எப்படின்னாக்கா, சத்தியம் தெரியாம அவங்க வந்து தவறு பண்றாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சே பண்றோம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்னங்க ஒரு விதத்திலயும் பெட்டர் இல்லைங்க அவங்களுக்குன்னா. சத்தியத்தின் அறிவை நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. எதற்காக? இன்னும் மனத்தாழ்மையா நம்ம வந்து வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. சோ இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பரீசர் அப்படிதான் போய் ஜெபம் பண்ணாரு இல்லைங்களா? இல்லைங்களா? அந்த டாக்ஸ் கலெக்டரும் வந்து ஜெபம் பண்றாரு. அவரு தலைய வந்து மேல் நோக்கியே வைக்கலங்க. தலை கீழே குனிஞ்சிட்டு ரொம்ப அவர் நெஞ்சில அவரே அடிச்சுக்கிறாரு. அப்படி ஜெபம் பண்றாருங்க. ஆனா இந்த பரீசர் என்ன பண்றாங்க? நான் வந்து அவன் மாரி இல்ல அப்படின்றாரு. ஆனா தேவன் அன்னைக்கு யாரோட ஜெபத்தை கேட்டாரு? அந்த டாக்ஸ் கலெக்டரோட ஜெபத்தை தான் கேட்டாருங்க. சோ யோசிச்சு பார்க்கணுங்க. எப்பவுமே அந்த சுப்பீரியாரிட்டி நமக்குள்ள வரக்கூடாது. நான் மேன்மையா இருக்கிறேன். மத்தவங்களோட ஞானம் நம்மகிட்ட அதிகமா இருக்குது. தேவன் எல்லாத்தையும் பாக்குறாருங்க. இதயத்தை ஆராய்ச்சி செய்து பாக்குற தேவனுங்க. 6வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, சுயத்தை சார்ந்து வாழ்வது. சுயபலத்தின் மேல சாவது. தேவன் மேல சார்ந்து வாழாமல், ஜெபத்தின் மேல சார்ந்து வாழாமல், சுயத்தை சார்ந்து வாழ்வது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். பெருமையின் அடையாளம். யோவான் 15:5ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாருங்க. ஜான் 15:5ல, நானே திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிடத்திலும் நான் அவனிடத்திலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாத்தீங்களா? நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லிட்டாருங்க. நம்ம என்ன நினைச்சிடறோம்னாக்கா, எனக்கு இவ்வளவு ஞானம் இருக்குது, வேர்ல்ட்லி எக்ஸ்போஷர் இருக்குது, அதனால இத நானே பாத்துக்கிறேன்னு நினைச்சானா நிச்சயமா முடியாது. தேவனால செய்யக்கூடிய காரியம் தேவனால மட்டுமே முடியும். தேவன் கையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். அவர் மேல டிபெண்டா இருந்துதான் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வாழணுங்க சகோதர சகோதரி. அவர் இல்லாம ஒரு அணுவையும் நம்மளால அசைக்க முடியாதுங்க. இல்லைங்களா? சில அடையாளங்கள் குறித்து நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேயர்ன்றது ரொம்ப அக்கேஷனல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பெருமை வந்துச்சுன்னு அர்த்தங்க. அக்கேஷனலா பண்றது பிரேயர் கிடையாது. ஹாபிச்சுவலா பண்ணுங்க. தினசரி பண்ணணும். ஏதோ ஒரு டைம் மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லைங்களா? வாரத்துக்கு ஒரு தடவை சர்ச்சுக்கு போனா மட்டும் ப்ரேயர் பண்றது அப்படி இருக்கக்கூடாது. தினசரி ஜெப சிந்தையிலே இருக்கணுங்க. இல்லைங்களா? பிளான் பண்றது வந்து அதிகரிச்சுச்சுன்னு வச்சுங்களேன், தேவன் மேல இருக்கிற டிபெண்டன்ஸ் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கேன்னு அர்த்தம். இல்லைங்களா? சக்சஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்குங்க. வேர்ல்ட்லி சக்சஸ். ஆவிக்குரிய சக்சஸ் பெருசா நம்ம அதை பத்தி யோசிக்க இல்லாம, இந்த வேர்ல்ட்லி சக்சஸே வந்து நம்ம பெருசா பெருமை பாராட்டணும்னு வச்சுங்களேன், பெருமை நம்ம லைஃப்ல வந்துட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஆசாராஜா இருந்தாரு. அவர் என்ன பண்றாருனாக்கா, தேவன் கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்காம, தேவனோட ஹெல்ப்பை கேட்காம, அவங்க கிட்ட இருக்கிற ஜனங்களோட ஹெல்ப்பை வந்து கேட்கிறாருங்க. அதனால அவருக்கு நிறைய பின்விளைகளை வந்து அனுபவிச்சாருங்க. இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள் பைபிள்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கலாம்.
நம்ம அதன் பின்னாடி போக கூடாதுங்க. எப்போதுமே தேவனை சார்ந்தவங்க. 7வது அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம கூட இருக்கிறவங்க நல்லபடியா வந்து லைஃப்ல முன்னேறி வந்தா, அத பார்த்து சந்தோஷப்படுறவங்க ஃபர்ஸ்ட் நம்மளா தான் இருக்கணுங்க. நம்ம வந்து பொறாமப்படக்கூடாது. இதுவும் பெருமையின் அடையாளம். ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாதுங்க செலிப்ரேட் பண்றது. நம்ம அப்ரிஷியேட் பண்ணுங்க. மனதார தேவனுக்கு என்னங்க நன்றிய செலுத்தணும். தேவனே, என்னால முடியாத ஒரு விஷயத்த என்னோட தம்பி பண்ணியிருக்கிறாரு. என்னோட அண்ணன் பண்ணியிருக்கிறாரு. சபையில இவரு பண்ணியிருக்கிறாரு. அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவனேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணுங்க? நன்றிய செலுத்தணும். இல்லீங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ரோமன் சாப்டர் 12:15ல சந்தோஷப்படுகிறவர்களுடைய சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடைய அழுங்கள். பாத்தீங்களா? சந்தோஷப்படுறவங்க கூட போய் சந்தோஷப்படு அப்படின்ட்டு சொல்றாருங்க. இல்லீங்களா? மத்தவங்க லைஃப்ல வந்து விக்டரி வரும்போது அது இன்செக்யூரிட்டி வரக்கூடாதுங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாதுங்க. நம்ம வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா எல்லாருடைய லைஃப்பும் வெவ்வேறு விதமான லைஃப்ங்க. நம்மள போல இன்னொருத்தர் இருக்க முடியாது. அவங்கள போல நம்ம இருக்க முடியாதுங்க. ஆதி சபையிலே அப்படிதான் இருந்துச்சு. இல்லைங்களா? தேவன் எல்லாருக்கும் ஒரு ஒரு கிஃப்ட் குடுத்திருந்தாரு. சோ நம்ம என்னன்னாக்கா காம்படிஷன் மாரி பார்க்க கூடாதுங்க. மத்தவங்களோட விக்டரியில நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். இல்லைங்களா? கம்பேரிசன் பண்ணக்கூடாதுங்க. அங்கதான் வந்து மனசுல இருக்கிற சந்தோஷம் பறிபோறது. என்கரேஜ்மென்ட் வந்து டிஃபிகல்ட்டா தெரியக்கூடாது. எப்ப வந்து மத்தவங்கள ஊக்கப்படுறது நம்மளுக்கு கஷ்டமா தோணுதோ, அங்கவே நம்ம வந்து தோத்து போறோம். நம்ம கிட்ட பெருமை வருதுன்னு அர்த்தம். இல்லீங்களா? நம்மளால முடியாதத ஒரு சகோதரன் பண்ணும்போது, நம்ம போயிட்டு மனசார அப்ரிஷியேட் பண்ணணுங்க. தேவனோட நாமத்த வந்து மகிமைப்படுத்தணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சவுல் ராஜா கிட்ட அந்த எண்ணம் இல்லங்க. தாவீத வந்து தேவன் மிகப்பெரிய விதத்துல வந்து ஆசீர்வதித்தாருங்க. இல்லீங்களா? ஜனங்க எல்லாரும் வந்து உற்று நோக்குறாங்க தாவீத. எல்லாரும் பிரைஸ் பண்றாருங்க. இத இவரால ஏற்றுக்கொள்ளவே முடியல. எப்படியாவது இவன வந்து சாவடிச்சணும்னு பாக்குறாரு. பாத்தீங்களா? என்ன மாரி எண்ணம்? ஏன்? அவர்கிட்ட பெருமை அதுதாங்க காரணம். 8வது விஷயம் நம்ம பார்க்கும்போது, இப்ப ஊழியத்த வந்து 2 விதமா பிரிக்கலாங்க. சில பேரோட ஊழியம் வெளிப்படையா தெரியும். அவங்க பண்றது. சில பேருது வந்து தெரியாதுங்க. ஆனா, தெரியாம இருக்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப உடல் உழைப்ப வந்து குடுப்பாங்க. நெறைய விஷயத்த வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா, தேவனுக்கு நிச்சயமாக தெரியும். சில பேர் எத சூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியிற மாதிரி செய்கின்ற விஷயத்த மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. தெரியாத விஷயங்கள பண்ணணுன்ட்டு விரும்ப மாட்டாங்க. இதுவும் வந்து பெருமையின் அடையாளம். இல்லீங்களா? தேவன் பார்க்கிறாருங்க. யார் பார்க்கலன்னா கூட. ஓகே. சோ நம்ம வந்து எல்லா விதமான ஊழியமும் செய்யணும். நான் இத தான் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இத பண்ணாக்கா எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு நெனச்சோன்னு வச்சுக்கங்களேன், பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 11, 12 மேத்யூ சாப்டர் 23, 11 அண்ட் 12ல உங்களில் பெரியவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். சரிங்களா? பப்ளிக் ரோல்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், பெருமையின் எண்ணம் அது ரொம்ப ரொம்ப தவறு. இல்லைங்களா? தேவன் நம்ம இதயத்தை பார்க்கிறாரு. குவாய்ட்டா எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிகிறோம். ஆதி சபையில கூட எத்தனையோ பேர் வந்து அப்போஸ்தலர்ஸ்க்கு பேக்ரவுண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க பேர் கூட நமக்கு தெரியாது. இல்லைங்களா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து வெவ்வேறு விதமான ஊழியம் பண்ணி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணாருங்க. அவங்க பேர் வந்து தேவனோட ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்குதுங்க சகோதர சகோதரி. பொசிஷன் வந்து மேட்டரே கிடையாதுங்க. எந்த நோக்கத்துல வந்து தேவனுக்கு நம்ம ஊழியம் பண்றோம் அதுதான் இம்பார்ட்டன்டே தவிர பொசிஷன்ன்றது அதுக்கு இனி இருக்கோம் நாளைக்கு போயிடுங்க. ஆனா தேவனுக்காக உண்மையா நம்ம என்ன பண்ணோம் அதுதான் லாஸ்ட் வரைக்கும் நிலைத்திருக்கோம் சகோதர சகோதரி. இப்ப இயேசு கிறிஸ்து கூட வந்து அவர் நினைச்சிருந்தா ராஜா போல வாழ்ந்திருக்கலாம். இல்லைங்களா? 12 பேர் நீங்க எனக்கு இது பண்ணுங்க, நீங்க அது பண்ணுங்கன்னு ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எல்லாமே வந்து முன்னாடி இருந்து லீட் பண்ணி பண்றாருங்க. கால கழுவுறாருங்க. இதெல்லாம் அவர் பண்ணணும்ட்டு அவசியமே இல்லைங்க. ராஜாதி ராஜாவா இருந்தவர் அவரு. இல்லைங்களா? அவர் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள காட்டுறாருங்க. 9வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஈஸியா கோவம் வருது. இதுவும் வந்து என்னங்க பெருமைன்னு அடையாளம். ஆவிக்குரிய விஷயத்துல வளர்றவங்க யாருமே வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டக்கு டக்குன்னு கோவப்பட மாட்டாருங்க. இது வந்து நம்ம இம்மெச்சூர்டா இருக்கிறோம்ட்டு அர்த்தம். சரிங்களா? ஞானி வந்து கோவத்த வந்து என்னங்க கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. அஞ்ஞானிகள் தான் எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுவாருங்க. மூடர் தான் கோவத்த வெளிப்படுத்துவாங்கன்ட்டு நெறைய வசனங்கள் இருக்குதுங்க. ஈஸியா வந்து அஃபண்ட் ஆவுது. இது பெருமையின் அடையாளம். ஏன் கோவம் வருதுனாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் இல்ல. அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் வருத்துங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 7 வர்ஸ் 9லங்க நீ உன் ஆவியிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடருடைய மடியிலே கோபம் தங்கும். யாரோட மடியில இருக்கும் கோபம்? மூடரோட மடியில அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கோவப்படுறவங்கள்ட்ட எதுவும் பேசி புரிய வைக்கவும் முடியாதுங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா இருப்பாருங்க. இல்லைங்களா? இப்போ
நம்ம கிட்ட யாராவது டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னாக்கா நம்மளோட கருத்து ஒண்ணு இருக்கும். சரிங்களா? அவங்களோட கருத்து ஒண்ணு இருக்கும். நம்மளுக்கும் அவங்களுக்கு வந்து முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கங்களேன், அத நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. அவரோட கருத்து அது, என்னோட கருத்து இது அப்டின்ட்டு. ஆவிக்குரிய விஷயத்துல எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலைன்னாக்கா, அத நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணுங்க. ஆனா, யாராவது டிஸ்அக்ரி பண்ணாலே, அவங்க மேல வந்து நம்ப தவறா எடுத்துக்கணும்னு வச்சுக்கங்களேன், நெகட்டிவா நம்ம அந்த பெர்சன பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்கா, பெருமை இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? மத்தவங்க வந்து நம்மள உயர்ந்தி பார்க்கணும் எப்போதுமே. நம்மள வந்து ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும்னு நெனைக்கிறது கூட பெருமையின் எண்ணம் தான். இல்லைங்களா? ஈஸியா மன்னிக்க முடியலன்னு வச்சுக்கங்களேன், நம்மகிட்ட பெருமை இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? அந்த கோபம், மூர்க்கம் தான் இருக்குது, கசப்பு இருக்குதுன்னு அர்த்தம். தாராளமாய் தேவனை போல நம்ம மன்னிக்கணும்னு தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்க. அந்த கோவம், ரிவெஞ்ச் எடுக்கிற எண்ணம் மனசுல ஆழமா வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம கிட்ட பெருமை ஆழமா வந்து மனசுல இருக்குதுன்னு அர்த்தங்க சகோதர சகோதரி. ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணுங்க. இப்போ நாகம்மான் இருந்தாரு. எலிஷா என்ன சொல்றாரு? உன்னோட குஷ்டரோகம் சுகம் ஆகணும்னாக்கா 7 தடவை நீ போய் முழுகணும்ன்றாருங்க யோர்தான் நதியில. அது வந்து பிராக்டிகலா அவருக்கு வந்து முட்டாள்தனமா தான் தோணுது நாகம்மானுக்கு. இமிடியேட்டா ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்கா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பெருமை இருக்குதுங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? போய் செய்றாருங்க. இல்லைங்களா? ஒருவேளை பெருமை ஆயிட்டு நான் ஏன்பா பண்ணணும்? நான் வந்து இவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறேன். என்ன போயிட்டு நீ அங்க போய் முழுகிட்டு வேணா நான் போய் முழுகிட்டு வரணுமா? அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருந்தாருனாக்கா, அவரு அன்னைக்கு சுகம் இருக்க மாட்டாருங்க சகோதர சகோதரி. சோ ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஏன்னா தேவன் யார் மூலியமா வேணா நம்ம கிட்ட வந்து பேசலாங்க. ஈஸியா வந்து டக்கு டக்குன்னு கோவப்படக்கூடாதுங்க. கிருபையா மத்தவங்கள்ட்ட நம்ம நடந்துக்கணும். கம்பேஷனேட்டா இருக்கணுங்க சகோதர சகோதரி. விட்டு கொடுக்கணும். இதெல்லாம் தான் கிறிஸ்துவின் குணம். 10வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய கிருபைய நம்ம வந்து பார்க்காம, நம்ம பாட்டு நம்ம லைஃப்ப லீட் பண்றது. இது வந்து பெருமையின் அடையாளம். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபைய வந்து யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம சாப்பிடுறோம்னா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணுங்க. தேவன் இல்லன்னா இந்த சாப்பாடு நமக்கு கிடைச்சிருக்குமா? தேவன் இல்லன்னா இந்த துணி நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறோமா? இந்த வீடு கிடைச்சிருக்கோமா? இந்த நேச்சர் நம்மளுக்கு இருக்குமா? தண்ணி கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பார்க்கணுங்க. இத யோசிக்காம அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தோம்னு வச்சீங்கன்னாக்கா, மெக்கானிக்கலா நிச்சயமாக பெருமை நம்ம லைஃப்ல இருக்குதுன்னு அர்த்தம். இல்லைங்களா? கஷ்டம் வரும்போது மட்டும் தேவனை நினைக்கிறோம்னு வச்சுங்களேன், பெருமை இருக்குதுன்னு அர்த்தங்க. இல்லைங்களா? சுகபோகமா இருக்கும்போது தேவனை பத்தி யோசிக்கிறதே இல்ல. ஏதோ ஒண்ணு லாஸ் ஆயிடுச்சுன்னாக்கா, உடனே தேவன்கிட்ட வந்து பிரேயர் பண்றது. எவ்வளவு மாய்மாலமான வாழ்க்கை பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கக்கூடாதுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17, 18ல தேவன் வந்து எச்சரிக்கிறார். டியூட்டோனாமி சாப்டர் 8, 17 அண்ட் 18ல அப்பொழுது நீ என் சாமர்த்தியமும் என் கைப்பலுனுமே இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்துக் கொடுத்தது என்று உன் இதயத்திலே சொல்லிக் கொள்வாய். உன் தேவனாகிய கர்த்தரை நினைத்துக் கொள்வாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை நிலைநிறுத்தும்படி இந்நாளிலே உனக்கு உண்டாயிருக்கிறது போல உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கின்றார். பாத்தீங்களா? உன் இதயத்துல நீ என்ன சொல்லுவேன்? நான் தான் சம்பாதிச்சேன் இந்த ஆஸ்திய. என் என்னோட பிரயாசனத்தினாலதான் இதெல்லாம் வந்திருக்குது அப்படின்ட்டு. நம்ம லைஃப்ல கூட வரலாங்க. ஆபீஸ்ல ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா என்ன தோணலாம்? என்னோட டேலண்ட் அதனால வந்திருக்குது. பிசினஸ்ல கெயின் வந்துச்சுனாக்கா என்னோட டேலண்ட்ன்னு சில சமயம் வரலாங்க. ஆனா யோசிக்கணுங்க. தேவன் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. தேவன் இல்லைன்னா நம்ம வெறும் தூசு. நம்ம லைஃப்ல சக்சஸ் வர்றதுக்கு காரணம் தேவனுங்க. இல்லைங்களா? சோ சில சமயம் என்னன்னாக்கா சக்சஸ் வரும்போது என்னோட பலன் அதனால எனக்கு சக்சஸ் வந்துக்குது. அது ரொம்ப தவறு. இல்லைங்களா? கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. தேவனுக்கு நன்றியே நம்ம சொல்லாம இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுவும் பெருமையின் அறிகுறி. தேவனை ஆராதனை பண்ணாம ரொட்டீனா மத்த விஷயங்கள பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அதுவும் பெருமையின் அறிகுறி. எப்போதுமே தேவனுக்கு நன்றி செலுத்திட்டே இருக்கணுங்க. அப்பதான் வந்து பெருமை நம்ம மனசுல வராதுங்க சகோதர சகோதரி. நேபுகாத்நேசர் அப்படித்தான் ஆயிட்டாரு இல்லைங்களா? என்னாலதான் இவ்வளவு பெரிய ராஜ்யம், நான் தான் வந்து மிகப்பெரிய ராஜா அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. தேவன் அவரை வந்து தாழ்த்தினார். அவர் வந்து மிருகம் போல ஆக்கி அவர் வாயாலேயே தேவனை வந்து மகிமைப்படுத்தும்படி செஞ்சுட்டாருங்க. நம்ம லைஃப்ல இந்த லெவலுக்கு நம்ம போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். இல்லைங்களா? சோ யோசிக்க வேண்டிய கேள்விகள் 4 இருக்குதுங்க. முதலாவது, நான் ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறாரனா? யாராவது என்னோட மிஸ்டேக்க சொல்லும் போது இல்ல இல்ல நான் கரெக்டா தான் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் வாதாடுறேனா? 2வது வந்து மத்தவங்களை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குதா? மத்தவங்க அச்சீவ் பண்ணும்போது அவங்கள போயிட்டு நீங்க நல்லா பண்ணீங்க பிரதர், நல்லா பண்ணீங்க சிஸ்டர்ன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதா? அப்படி இருந்துச்சுனாக்கா பெருமை இருக்குதுன்னு அர்த்தங்க. 3வது, மத்தவங்க வந்து நம்மள கரெக்ட் பண்ணும்போது நான் அதை ஏத்துக்குன்னு இருக்கிறேனா? ஏத்துக்குன்னு என்ன நான் சேஞ்ச் பண்ணி இருக்கிறேனா? யோசிச்சு பார்க்கணுங்க. 4வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் மேலேயே டிபெண்ட் ஆகி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? இல்ல சுயத்தை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேனா?
எந்த அளவுக்கு தேவனுக்கு டெய்லி நான் நன்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகளுங்கோ. இந்த மாதிரி பெருமை நம்ம இதயத்துல வராதபடிக்கு தேவனிடத்துல இனி போய் நம்ம ஜெபம் செய்யலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். தேவனோட நாமத்துக்கு என்றென்னைக்குமே மகிமை உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமென்.